இந்த படுகொலைக்கு முதல் வந்து ஒரு இரங்கல் செய்தி தெரிவிச்சிருக்காரு. 5 லட்சம் ரூபாய் நிதி கொடுத்திருக்காரு. 5 லட்சம் ரூபாய் வந்து ஒரு ஆசிரியருக்கு 5 லட்சம் ரூபாய் தான் இந்த உயிருக்கு சன்மானம். இதே மாதிரி கள்ளக்குறிச்சல் சாராயங்குறிச்சலும் 10 லட்சம் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆசிரியருக்கு வந்து சன்மானம். அந்த பள்ளியிலே வாட்ச்மேன் கிடையாது. அந்த பள்ளியை யார் வேணாலும் உள்ளே நுழையலாம். கண்ட நாய்கள் எல்லாம் உள்ளே நுழையலாம். அவர்களை தடுத்து நிறுத்தி எதற்கு பள்ளிக்கு வருகிறாய், உன்னுடைய வேலை என்ன என்று கேட்பதற்கு கூட நாதி இல்லாத நிலைமைதான் இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பள்ளிகளுக்கும் காணப்படுகிறது. பெரிய பெரிய தனியார் பள்ளிகளில் யாராவது உள்ளே நுழைவது என்றால் கூட அவர்களை தடுத்து நிறுத்தி எதற்கு போகிறாய், எங்கே போகிறாய், யாரை பார்க்க வேண்டும், உன்னுடைய பிரச்சனை என்ன வேண்டும் என்று கேட்கக்கூடிய காவல் அலுவலர்கள் அந்த பள்ளியினுடைய என்ட்ரன்ஸில் இருக்கிறார்கள். ஆனால் அரசு பள்ளிகளே தமிழ்நாட்டிலே அது போன்ற நிலைமை இன்று வரை ஏற்படவில்லை. ஆகவே உடனடியாக இதற்கும் தமிழக அரசு பாதுகாப்பு வழங்க வேண்டும். ஆசிரியர்களுக்கு இத்தகைய காளிகளிடமிருந்து, இத்தகைய தாதாக்களிடமிருந்து, இத்தகைய கொலைவெறி பிடித்தவர்களிடமிருந்து, ஆசிரியர்களை தாக்கக்கூடிய வெறியர்களிலிருந்து பாதுகாக்க வேண்டும். அதற்கு இப்போ வருகின்ற இந்த மாதம் நடைபெறுகின்ற அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே கண்டிப்பாக ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக இந்த அடிப்படையில் கொண்டு வர வேண்டும். அதுதான் எங்களுடைய ஜாக்டோஜியோவினுடைய ஒட்டுமொத்த கோரிக்கை. முன்னாடியெல்லாம் அரசு ஊழியர் தான் ஒரு சாமிங் இருக்கும், கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறேன் அப்படின்னு காலரை தூக்கி விட்டுக்கலாம். ஆனால் இன்று உங்களுடைய நடவடிக்கைகள் அரசு ஊழியர் மேல, ஆசிரியர் மேல பென்ஷன் கொடுக்கல, அதே சமயத்தில் டைவர்ட் பண்றதுக்காக மெமோ கொடுக்குறீங்க. போராட்டத்திற்கு வர்றவர்களை எந்த ஸ்கூல்ல எத்தனை பேர் வராங்கன்னு வீடியோ எடுத்து அந்தந்த பள்ளிக்கு உங்களுடைய அதிகாரிகளை அனுப்பி இந்த அரசு அதிகாரிகளை நோட்டப்பட செய்து அவர்களை பயமுறுத்தும் தொனியிலே எச்சரிக்கை கொடுக்கிறீர்கள் என்பதையும் இங்கே பதிவு செய்து, அந்த எச்சரிக்கைக்கெல்லாம் இந்த ஜாக்டோஜியோ உறுப்பினர்கள் பயப்பட மாட்டோம் என்பதையும் இங்கே பதிவு செய்து, தஞ்சாவூர் மாவட்டத்தில் மல்லிப்பட்டணம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பணியாற்றி கொண்டிருந்த எங்களுடைய அருமை சகோதரி ரமணி என்பவரை அநியாயமாக பள்ளியிலே புகுந்து ஒரு வெறியன் அவர்களை பட்ட பகலில் மாணவர்கள் மத்தியில் கொலை செய்திருக்கிறான். அந்த மிருகவெறி பிடித்த அந்த கொலையாளியை தமிழக அரசும் காவல்துறையும் விரைந்து கைது செய்து நடவடிக்கை எடுத்து அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஜாக்டோஜியோவினுடைய பிரதான கோரிக்கை. அது மட்டுமல்ல, நேற்றே நாங்கள் ஒரு அறிக்கை விட்டோம். கொலை செய்யப்பட்ட அந்த அருமை சகோதரியினுடைய குடும்பத்திற்கு தமிழக அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய நிவாரண நிதியிலிருந்து விரைந்து 10 லட்சம் ரூபாயை அவர்களுக்கு அளிக்க வேண்டும் என்று நாங்கள் கோரிக்கை விட்டோம். ஆனால் அதை தமிழக அரசு ஏற்காமல் வெறுமனே 5 லட்சம் என்று அறிவித்திருப்பதாக நாங்கள் அறிகிறோம். ஆகவே அதை 10 லட்சமாக அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை மீண்டும் ஜாக்டோஜியோ சார்பில் நாங்கள் முன்வைக்கின்றோம். அதே போன்று பள்ளிகளிலே பணியாற்றக்கூடிய ஆசிரியர் பெருமக்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை. அந்த பள்ளியிலே வாட்ச்மேன் கிடையாது. அந்த பள்ளியை யார் வேணாலும் உள்ளே நுழையலாம். கண்ட நாய்கள் எல்லாம் உள்ளே நுழையலாம். அவர்களை தடுத்து நிறுத்தி எதற்கு பள்ளிக்கு வருகிறாய், உன்னுடைய வேலை என்ன என்று கேட்பதற்கு கூட நாதி இல்லாத நிலைமைதான் இன்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பள்ளிகளுக்கும் காணப்படுகிறது. காவலர்கள் இல்லை,
அது அரசாங்கம் கண்டுக்கல. ஓஏ கிடையாது, கிளார்க்கு கிடையாது. பள்ளிகள், தமிழக அரசு பள்ளிகள் இன்று அனாதியாக விடப்பட்டிருக்கிறது. அதை முன்னேற்றுவதற்கு, அது தேவையான வசதிகள் எல்லாம் செய்து கொடுப்பதற்கு இந்த இன்றைய தமிழக அரசு முன்வரவில்லை என்பதை நாங்கள் கண்டிக்கின்றோம். இது போன்ற செயல்கள் கூட இந்த அசம்பாவிதங்கள் நடப்பதற்கு காரணமாக இருக்கின்றது. பெரிய பெரிய தனியார் பள்ளிகளில் யாராவது உள்ளே நுழைவது என்றால் கூட அவர்களை தடுத்து நிறுத்தி, எதற்கு போகிறாய், எங்கே போகிறாய், யாரை பார்க்க வேண்டும், உன்னுடைய பிரச்சனை என்ன வேண்டும் என்று கேட்கக்கூடிய காவல் அலுவலர்கள் அந்த பள்ளியினுடைய என்ட்ரன்ஸில் இருக்கிறார்கள். ஆனால் அரசு பள்ளிகளே தமிழ்நாட்டிலே அது போன்ற நிலைமை இன்று வரை ஏற்படவில்லை. ஆகவே உடனடியாக இதற்கும் தமிழக அரசு பாதுகாப்பு வழங்க வேண்டும், உரிய அலுவலர்களை நியமிக்க வேண்டும். ஆசிரியர்களுக்கு காட்டு மிராண்டிகளிடமிருந்து, கொலைவெறி பிடித்த அவர்களிடமிருந்து, வெறியர்களிடமிருந்து பாதுகாக்க வேண்டும். ஆசிரியர்களை சின்ன சின்ன விஷயத்திற்காக, மாணவர்களுடைய நலனுக்காக ஆசிரியர் பெருமக்கள் எடுக்கக்கூடிய அந்த நல்லெண்ணங்களை கூட, அந்த நல்ல நடவடிக்கைகளை கூட புரிந்து கொள்ளாமல் அவர்களை தாக்குகின்ற காலிகள் தமிழ்நாட்டில் இன்று அதிகரித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் நாங்கள் கேட்கிறோம், ஆசிரியர்களுக்கு இத்தகைய காலிகளிடமிருந்து, இத்தகைய தாதாக்களிடமிருந்து, இத்தகைய கொலைவெறி பிடித்தவர்களிடமிருந்து, ஆசிரியர்களை தாக்கக்கூடிய வெறியர்களிலிருந்து பாதுகாக்க வேண்டும். அதற்கு இப்போ வருகின்ற இந்த மாதம் நடைபெறுகின்ற அந்த சட்டமன்ற கூட்டத்தொடரிலேயே கண்டிப்பாக ஆசிரியர்களுக்கு பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக இந்த அடிப்படையில் கொண்டு வர வேண்டும். அதுதான் எங்களுடைய ஜாக்டோஜியோவினுடைய ஒட்டுமொத்த கோரிக்கை, ஆசிரியர் சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த கோரிக்கை. அதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த மாதம் அநேகமாக 27ஆம் தேதி சட்டமன்றம் கூட இருப்பதாக நாங்கள் அறிகிறோம். அதில் முதல் வேலையாக ஆசிரியர்களுக்கு இந்த குண்டர்களிடமிருந்து, தாதாக்களிடமிருந்து, வெறியர்களிடமிருந்து ஆசிரியர்களை பாதுகாக்க வேண்டிய உரிய பாதுகாப்பு சட்டங்களை கொண்டு வர வேண்டும். அப்படி தவறினால் மீண்டும் தமிழகத்தில் ஜாக்டோஜியோவினுடைய மிகப்பெரிய போராட்டம் இதற்காகவே வெடிக்கும் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறோம். இன்று நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த ஆசிரியருடைய படுகொலை என்பது தமிழகத்திலே அரசு ஊழியர்கள் ஆசிரியர் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கலக்கத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தியிருக்கின்றது. பணியிடங்களில் பாதுகாப்பு ஏற்பாடு குறைபாடுகளை இது சுட்டிக்காட்டுகிறது. எனவே தமிழ்நாடு அரசு அனைத்து அரசு பணியிடங்களிலும் பாதுகாப்பை வலுப்படுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளை வைக்கிறோம். இதற்கு முன்பாக திருச்சியிலும் இது போன்ற சம்பவம் நடந்திருக்கு. ஒரு செவிலியர் பட்டப்பகல் 5 மணிக்கு மாலை பாலியல் வன்முறைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறார். அத்தகைய தாக்குதல்கள் நடைபெறாத வண்ணம் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். கிண்டியில் ஒரு சில நாட்கள் முன்பாக ஒரு மருத்துவர் அரசு மருத்துவமனையிலே கத்தியால் குத்தப்பட்டிருக்கார். இப்போ இப்படிப்பட்ட சம்பவங்கள் மிகப்பெரிய ஒரு பயத்தை உருவாக்கி இருக்கின்றது. எனவே ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் பணியாற்றக்கூடிய ஒரு நல்ல பணி சூழலை தமிழ்நாடு அரசு உருவாக்கி தர வேண்டும். பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குடும்பத்தாருக்கு உரிய இழப்பீட்டினையும் ஒரு பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்து தர வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த நேரத்தில் வைக்கிறோம். மாவட்ட முதன்மை கல்வி அலுவலகம் முன்பாக மிகப்பெரிய தன்னெழுச்சி போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றோம். முக்கியமாக ஜாக்டோஜியோ போராட்டம் நடத்தும் போதெல்லாம் பென்ஷன் கேட்பாங்க, சம்பளம் கேட்பாங்க அப்படின்னு இந்த அரசு நோக்கிய வேளையிலே நீங்க பென்ஷனும் கொடுக்க மாட்டீங்க, நாங்க கேட்கிற எந்த கோரிக்கையும் நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையிலே இன்று உயிருக்கே பாதுகாப்பு கேட்டு ஒரு போராட்டத்திலே நிற்கக்கூடிய நிலைமைக்கு சட்டம் ஒழுங்கு சென்றிருக்கிறதோ என்ற ஒரு ஐயத்தை இங்கே நாங்கள் ஏற்படுத்தி அந்த ஐயத்தை களையக்கூடிய வகையிலே இன்றைய அரசு செயல்பட தவறுமையானால் ஜாக்டோஜியோவுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது போராட்டத்தினுடைய உச்சகட்டத்துக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறோம் என்பதை பதிவு செய்து, ஆசிரியர் அரசு ஊழியர்கள்
அரசினுடைய ஒரு பகுதி என்பதை, உங்களுடைய ஒரு அங்கம் என்பதை மனதில் கொண்டு, அது மருத்துவராக இருந்தாலும் சரி, செவிலியராக இருந்தாலும் சரி, ஆசிரியராக இருந்தாலும் சரி, பணி பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசின் கடமை. ஏனென்றால் அது உங்களுடைய ஒரு பங்கிலே நாங்களும் இருக்கிறோம் என்பதை புரிந்திருப்பீர்கள் என்ற அடிப்படையிலே இந்த பொருளை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் தோழர்களே. உடனடியாக இப்படிப்பட்ட படுகொலைகளை தவிர்க்கும் வகையிலே, இப்படிப்பட்ட படுகொலைகள் தொடர்ந்து நடக்காமல் இருக்கும் வகையிலே நம்முடைய அரசு உடனடியாக பணி பாதுகாப்பு சட்டத்தை ஆசிரியர்களுக்கும் அரசு ஊழியர்களுக்கும் உடனடியாக கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளையும் கொடுத்து, இந்த படுகொலையை கண்டிப்பதோடு மட்டுமல்லாமல், நேற்றைய நாள் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கண்டனம் தெரிவித்திருக்கிறார், 5 லட்சம் மானியமும் தெரிவித்திருக்கிறார். இது கண்டனம் நீங்களும் எங்களோட சேர்ந்து தெரிவிச்சா இதில் என்ன நியாயம் இருக்கிறது? உடனடியாக நீங்கள் உங்களுடைய சட்ட ஒழுங்கை அதிகப்படுத்தி இன்னும் இந்த தீவிரத்தை குறைக்கும் வகையிலே உடனடியாக உங்கள் செயல்பாடுகள் இருக்க வேண்டும் என்பதை பதிவு செய்து, அப்படி செயல்பாடு எப்படி இருக்கும் என்று நாங்கள் நம்புவோம் என்றால், உடனடியாக வருகின்ற சட்டமன்ற கூட்டத்தொடரிலே ஆசிரியர் அரசு ஊழியருக்கு பணி பாதுகாப்பு சட்டத்தை உடனடியாக நீங்கள் நிறைவேற்றினால் மட்டுமே இந்த அரசை அரசு ஊழியரும் ஆசிரியரும் நம்பக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவீர்கள் என்றதை பதிவு செய்து, அப்படிப்பட்ட ஒரு கோரிக்கையை ஜாக்டோ ஜியோ வைக்கக்கூடிய நிலைமையை இன்று தமிழகத்தில் ஏற்படுத்தி இருக்கிற எந்த ஒரு அதிகார சக்தியும், எந்த ஒரு நபரும் மீண்டும் உழைக்கக்கூடாத வகையிலே உங்களுடைய அணுகுமுறை இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, அரசு ஊழியரை வரணும்னாலே ஆசையா இருக்கும் முன்னாடி. ஆனால் இப்பொழுது சோமநாதன் கமிட்டி பென்ஷன் கொடுங்கன்னு சொல்லியாச்சு. ஒன்றிய அரசு யூனிஃபைடு பென்ஷன் சொல்லி இருக்கிறாங்க. இங்க வந்து ஓல்டு பென்ஷனா, நியூ பென்ஷனா, யூனிஃபைடு பென்ஷனான்னு எந்த ஒரு நியாயமும் எந்த ஒரு முடிவும் எடுக்காத பட்சத்திலே நீங்க எதுவும் கொடுக்க மாட்டீங்க. சரி, கொடுக்கல, நீங்க கொடுப்பீங்கன்னு நம்பணும், இனி கொடுப்பீங்கன்னு நம்புறோம். கொடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்டத்துக்கு செல்வோம். அப்போ எதுவுமே இல்லாத போது அந்த அரசு வேலைக்கு செல்ல வேண்டுமா என்ற ஒரு பெரிய ஐயம். முன்னாடி எல்லாம் அரசு ஊழியர் ஒரு சாமிங் இருக்கும், கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கிறேன் அப்படின்னு காலரை தூக்கி விட்டுக்கலாம். ஆனால் இன்று உங்களுடைய நடவடிக்கைகள் அரசு ஊழியர் மேல, ஆசிரியர் மேல பென்ஷன் கொடுக்கல, அதே சமயத்தில் டைவர்ட் பண்றதுக்காக மெமோ கொடுக்குறீங்க. போராட்டத்திற்கு வர்றவர்களை எந்த ஸ்கூல்ல எத்தனை பேர் வராங்கன்னு வீடியோ எடுத்து அந்தந்த பள்ளிக்கு உங்களுடைய அதிகாரிகளை அனுப்பி இந்த அரசு அதிகாரிகளை நோட்டமிட செய்து அவர்களை பயமுறுத்தும் தொனியிலே எச்சரிக்கை கொடுக்கிறீர்கள் என்பதையும் இங்கே பதிவு செய்து, அந்த எச்சரிக்கைக்கெல்லாம் இந்த ஜாக்டோ ஜியோ உறுப்பினர்கள் பயப்பட மாட்டோம் என்பதையும் இங்கே பதிவு செய்து, கண்டிப்பாக அது பயப்பட மாட்டோம். ஏன்னா நீங்க ரிப்பன் பில்டிங்ல நடந்த நிகழ்வுல ஒவ்வொரு பள்ளியையும் ஒவ்வொரு அதிகாரியும் அங்கங்க போய் பார்த்ததா தகவல் இருக்கிறது. நீங்கள் எவ்வளவு எச்சரிக்கை கொடுத்தாலும் இந்த ஜாக்டோ ஜியோ ஆசிரியர் அரசு ஊழியர் உரிமைக்காக போராடக்கூடிய இயக்கம், சம்பளத்துக்காக மட்டும் போராடக்கூடிய இயக்கம் இல்லை என்பதையும் பதிவு செய்து, அப்ப பென்ஷன் இல்லைன்னு சொன்னா அரசு ஊழியர் வரமாட்டாங்க. அப்போ அடுத்து ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல உள்ள யாராவது போகணும்னா 20 நிமிஷம் ஆகும், 30 நிமிஷம் ஆகும். ஆனா ஒரு அரசு பள்ளியில அடுத்த செகண்ட் ஒரு நபர், மர்ம நபரா, முகம் தெரியாத நபரா, தெரிந்த நபரா சென்று நம்முடைய தோழரை, நம்முடைய சகோதரியை அங்கேயே பள்ளி வளாகத்திலேயே கொலை செய்வது என்பது, அடுத்து நீங்க என்ன பண்றீங்கன்னா அப்ப கார்ப்பரேட் மயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம் என்ற ஒரு ஐயத்தையும் இங்கே பதிவு செய்கிறேன் தோழர்களே. ஏன்னா அரசு பள்ளி நம்முடைய அடித்தட்டு மக்களுக்காக உருவாக்கப்பட்ட பள்ளி, அந்த பள்ளியை காப்பாற்றப்பட வேண்டியது அரசுடைய கடமை. பப்ளிக் ஃபண்டட் எஜுகேஷன் என்று சொல்வார்கள், பொதுக்கல்வி. பொதுக்கல்வியில தான் அனைவருக்கும் கல்வி பெறக்கூடிய, கல்வி தரக்கூடிய அரசாக இந்த அரசு இருக்க வேண்டும். ஆனா நீங்க என்ன பண்றீங்க, 25% பிரைவேட் ஸ்கூலுக்கு நாங்களே ஃபீஸ் கட்டுறோம்னு நீங்க ஃபீஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. அதையும் இங்கே வன்மையாக கண்டிப்பதோடு, இதெல்லாம் எதை நோக்கி செல்கிறது என்றால் ஒரு கமர்சியலைசேஷன் சொல்லுவாங்க, வணிக மையம் என்று சொல்வார்கள். இந்த அரசு மத்திய அரசு அல்ல, சென்ற அரசு அல்ல, இந்த அரசு அல்ல, அனைத்து அரசுகளுமே இந்த கல்வியை ஒரு வியாபார நோக்கத்தோடு எடுத்துச் செல்கிறது என்றது ஒரு குற்றச்சாட்டையும் இங்கே பதிவு செய்து, அப்படி எடுத்துக்கொள்ளக்கூடிய அரசுகளை இந்த ஜாக்டோ ஜியோ வன்மையாக கண்டிக்கிறது என்பதை பதிவு செய்து, வருங்காலத்திலே உடனடியாக எங்களுக்கு பணி பாதுகாப்பு சட்டத்தை நீங்கள் ஏற்படுத்துவதன் மூலமாக ஜாக்டோ ஜியோவின் மேல் ஒரு நம்பிக்கை எங்களுக்கு ஏற்படும் என்பதை பதிவு செய்து, இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி, இந்த கண்டன கூட்டத்திலே உரையாட வாய்ப்பளித்த தோழர்களுக்கும் நன்றி கூறி, இந்த ஜாக்டோ ஜியோ சென்னை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் உடனடியாக இந்த முடிவெடுத்து
இதை மிக தீவிரமாக சரியாக செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் பாராட்டுகளை தெரிவித்து இந்த அரசு அது முதலமைச்சராக இருந்தாலும் சரி, கல்வி அமைச்சராக இருந்தாலும் சரி, உடனடியாக களத்திலே இறங்கி உங்களுடைய அரசியலை விட்டு ஆசிரியருக்கும் அரசு ஊழியர்களுக்கும் பாதுகாப்பு தரும் வகையிலே உங்களுடைய நடவடிக்கை எடுக்கும் என்று மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி தொடர். இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு வருகின்ற மாநில ஒருங்கிணைப்பாளர்கள், மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள், அனைத்து சங்க உறுப்பினர்கள், இருபால் ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் ஜெயலலிதா சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். நண்பர்களே, இந்த படுகொலையானது நேற்று நடந்த இந்த நிகழ்வு மட்டும் கிடையாது. பல இடங்களில் பல முறை நடந்து கொண்டுதான் வருகிறது. ஆனால் நேற்று நடந்த கத்தி குத்தில் ரமணி அவர்கள் இறந்ததனால் இந்த நிகழ்வு வெளியில் தெரிந்தது. ஆனால் சில இடங்களில் ஆசிரியர்கள் வெளியில் போகும்போது, வரும்போது, வகுப்பில் இருக்கும்போது சமூக விரோதிகள் ஆசிரியர்களை அடித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால் எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். நேற்று இருந்த நிகழ்வுல பார்த்தீங்கன்னா தலைமை ஆசிரியர் பயந்துட்டு வகுப்பறையில் நடக்கல, இது வறண்டாவில் நடந்தது, அதுக்கப்புறம் ஆசிரியருடைய ஓய்வு நடந்தது, அங்கே மாறி மாறி சொல்றாங்க. டிஐஜி அவங்க தான் விசாரணை செஞ்சு இது நடந்தது வகுப்பறையில் நடந்ததுங்க மாதிரி தான் அவர் அந்த வழக்கில் சொல்லியிருக்காரு. இந்த நிகழ்வு என்பது நம்ம இதுவரைக்கும் சாதாரணமாக நம்ம முன்னாடி எடுத்துக்கிட்டோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 10 வருஷம் முன்னாடி மகேஸ்வரன் டீச்சர் சென்னையில் மாணவனாக கொலை செய்யப்பட்டார். எல்லாத்துக்கும் தெரியும். ஒரு 10-12 வருஷம் முன்னாடி இதே இந்த சென்னையில் உள்ள ஆசிரியர்கள், ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் ரிப்பன்படியில் பெரிய ஒரு முற்றுகை போராட்டம் நடத்தலாம். அதற்கு மாண்பு முதல்வர் 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. என்ன ஒண்ணுன்னா, இந்த படுகொலைக்கு மாண்பு முதல்வர் ஒரு இரங்கல் செய்தி தெரிவிச்சிருக்காரு. 5 லட்சம் ரூபாய் நிதி கொடுத்திருக்காரு. 5 லட்சம் ரூபாய் ஒரு ஆசிரியருக்கு 5 லட்சம் ரூபாய் தான் இந்த உயிருக்கு சன்மானம். இதே மாதிரி கள்ளக்குறிச்சல் சாராங்குறிச்சியில் 10 லட்சம் கொடுத்துருக்காங்க ஒரு ஆசிரியருக்கு சன்மானம். அதாவது ஆசிரியர் தற்காலிக பணியெடுத்ததற்காக பல வருடங்களாக பணி இல்லாமல் பள்ளி மேலாண்மை குழு மூலமாக பணியில் சேர்ந்திருக்காரு. ஒரு 4-5 மாதம் முன்னாடி. இந்த நிலையில் எவ்வளோ கனவு இருப்பாங்க வாழ்க்கையில். ஆனால் அவர்களை ஏதோ தனிப்பட்ட காரணங்கள் ஏதாவது இருக்கட்டும், படுகொலை செய்யப்பட்டதுக்கான ஒரு இதா சரி. இந்த மாதிரி நாட்டில் சட்ட ஒழுங்கு எந்த அளவுக்கு சீர்கெட்டு போயிருக்குங்கிறது நமக்கே தெரியுது. டெய்லி ஏதாவது ஒரு இதில் கொலை நடக்குது. 10 நாளைக்கு முன்னாடி கிண்டியில் அரசு மருத்துவர் கத்தியால் குத்திட்டாங்க. என்ன அரசு மருத்துவருக்கு பணி பாதுகாப்பு இருக்கு, ஆசிரியருக்கு பணி பாதுகாப்பு கிடையாது. நமக்கு ஏதாவது நேர்ந்தால் அடிச்சாங்கன்னா குத்துனாங்கன்னா ஒரு குற்றவியல் சட்டத்திலாம் பதிவு பண்ணுவாங்க. அது உடனே பெயில் வந்துடுவாங்க. என்ன ஒன்று இப்போ நாளைக்கு அந்த பையன் பெயில் வந்துடும் அந்த வாலிபரை. இந்த ஆசிரியர் போறவங்க திரும்பி வர போறாங்களா? அதனால மருத்துவருக்கு இருக்கிற மாதிரி பணி பாதுகாப்பு சட்டம் வேணும். என்ன ஒண்ணுன்னா, அந்த மருத்துவரை கத்தியால குத்தணும்னு எல்லாரும் வெளியில் வந்துட்டாங்க. எல்லா மாவட்டம் மருத்துவம் எல்லாம் வெளிநடப்பு செஞ்சு இந்த மாதிரி ஸ்ட்ரைக்கில் இருந்தாங்க. ஆனால் நம்ம எல்லாம் அப்படி இல்லை. நேற்று நடந்த நிகழ்வு யாருமே வெளியில் வந்த மாதிரி தெரியல. பல இடங்கள் ஆர்ப்பாட்டம் நடக்குது, அவ்வளோதான். இன்றைக்கு சில மாவட்டங்கள் ஜெயலலிதா சார்பில் ஆர்ப்பாட்டம் நடக்குது. அதே மாதிரி வழக்கறிஞர் ஓசூரில், கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் கத்தியால் வெட்டிட்டாங்க. உடனடியாக வழக்கறிஞர் எல்லாரும் ஸ்ட்ரைக்கில் வந்தாங்க. நீ உயர் நீதிமன்றத்தோட பார்த்தீங்கன்னா எல்லா வழக்கறிஞரும் வெளியில் விட்டாங்க. யாருமே கோர்ட்டுக்கு போகல. ஆனால் ஏன் நம்ம இந்த மாதிரி செய்ய முடியலை? ஒரு ஆசிரியர் இது மாதிரி படுகொலை செஞ்ச உடனே நம்ம வெளியில் வந்திருக்கணும். ஏன்னா இது வரைக்கும் நம்ம கோரிக்கைகளுக்காக போராடினா அது கோரிக்கையெல்லாம் இப்படி முடிய போதும் தெரியல. இந்த ஆட்சியில் நம்ம ஏற்கனவே சிபிஎஸ்க்காக தொடர்ந்து ஒரு 7 வருஷம் போராட்டிருக்காங்க. அது ஒரு பக்கம் கோரிக்கைகளுக்காக போராடுறோம். இப்போ பணி பாதுகாப்புக்காக போராட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டு, எனவே தமிழக அரசு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த பள்ளிகளை பார்த்தீங்கன்னா
இது வந்து காவலாளி கிடையாது, பல ஆசிரியர்கள் கிடையாது, உதவியாளர்கள் கிடையாது. ஆனால் ஆசிரியர்கள் மட்டும் யார் வர்றாங்க போகிறாங்க மட்டும் சிசிடிவி கேமரா போட்டு அதை பயோமெட்ரிக்கை வந்து பதிவு பண்ணிக்கிறாங்க. ஆசிரியர்கள் மட்டும் கண்காணிக்கிறாங்க. வெளியிலேருந்து யார் வர்றாங்க, யார் போகிறாங்க, யார் வந்துங்கிறது இதையே பார்க்குறது கிடையாது. கல்வித்துறையும் சரி, இன்றைக்கி இருக்கிற வந்து அரசுங்கிறது இன்றைக்கி வந்து அமைதியான பூங்காங்கிற தமிழகத்தை எங்கே அமைதியாக இருக்குது பூங்கா? இது தமிழகம் வந்து அமைதியாக இருக்கா? எங்கே இருக்கு? இந்த மாதிரி வந்து அவங்க வந்து வேறு எதுக்காக வந்து பார்த்துட்டு இருக்காங்க. உடனே வந்து கல்வி அமைச்சர் போனார், பேசினார், செஞ்சார், அதோடு முடிஞ்சு வச்சு. அதனால் இந்த நிலை நீடிக்காமல் இருப்பதற்கு உடனடியாக வரும் சட்டப்பேரவை சட்டக்கூட்டத்தொடரில் ஆசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பு சட்டம் நிறைவேற்றப்படணும். ஏன்னா அப்படி நிறைவேற்றாதான், ஏன்னா இதுக்காக வந்து நீங்கள் வந்து குண்டாஸ் ஆக்ட் போடுறீங்க. ஏன் இதே குண்டாஸ் ஆக்ட் போடுவேன்? இந்த ஆப்சாங் கொலைகளுக்கு 10 பேர் குண்டாஸ் ஆக்ட், ஒரு கொலையாளிக்கு வந்து 10 பேர் குண்டாஸ் ஆக்ட். ஏன் இதே மாதிரி வந்து கொலை செஞ்சவங்க தானே, ஏன் செய்யக்கூடாது? ஏன் ஆக்ட் கொண்டு வரக்கூடாது? இந்த நிலை வந்து நீடிக்காமல் இருப்பதற்கு ஆசிரியர்களுக்கு பணி பாதுகாப்பு சட்டம் வந்து உடனடியாக நிறைவேற்றப்படும் கேட்டுக்கொண்டு வாய்ப்பு நடைபெறும். நன்றி வணக்கம்.